ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் ஆந்திரா சில்லி சிக்கன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்த தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்க விரும்புகிறான். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமையலுக்கு போகலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அதோட 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை உடச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. நான் 5 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 8, 9 கூட சேர்த்துக்கலாம். நான் 5 போதும், ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணியிருக்கேன். நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சி காமிக்கிறேன். நம்ம இப்போது வணக்கின வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை போடுறோம். அரை கைப்பிடி புதினா போடுறோம். அதாவது கொத்தமல்லியில் பாதி. ஓகேங்களா? 10, 12 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போது அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். முதல்ல வறுத்தோன்னே அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதே கடாயே வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு மீடியமான வெங்காயம், 2 வெங்காயம். முதல்ல ஒரு வெங்காயம் வணக்கியிருக்கோம். இப்போ இதில் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிட்டோம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதில் போட்டுக்கலாம். இது தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். இப்போது இந்த க்ரீன் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கி இப்போ இதை ஒரு 6 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதாவது சிக்கன் வேகிற அளவுக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு திறந்துட்டு காட்டுறேன். இப்போது நம்மளோட சிக்கன் வெந்துருச்சு. அதாவது 7 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். கழுவிட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போது நம்மளோட ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டி, வெரி வெரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?